ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லித்திகா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் தாளிப்பு வடகம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெயில் காலம் ஆரம்பிச்சிட்டாலே நம்ம வீட்டில் வத்தல் வடகம்லாம் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதே சமயத்தில் வெங்காயம் பூண்டோட விலை கம்மியாக இருக்கும்போதே இந்த வடகத்தை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. நம்ம தாளிப்பு வடகத்தை சேல்ஸும் பண்ணிகிட்ருக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கஞ்சி வத்தல், ஜவ்வரிசி வத்தல், முறுக்கு வத்தலும் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோங்க. வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. வாங்க தாளிப்பு வடகம் எப்படி ரெடி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். 2 கிலோ அளவு சின்ன வெங்காயம் நம்ம தோல் உரித்து வச்சுருக்கோங்க. வடகத்துக்கு சின்ன வெங்காயத்தில் செய்யும்போது ரொம்ப வாசனையாக இருக்கும். வடகம் நம்ம பெரிய வெங்காயத்துலேயும் செய்யலாம். ஆனால் பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் நல்லா வாசனையாக இருக்கும். அதனால தான் இப்போ 2 கிலோ அளவு நம்ம தோல் உரித்து வச்சுருக்கோங்க. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பல்ஸ் மோடில் அரைச்சிட்டு வந்துடலாங்க. ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துடக்கூடாதுங்க. பாருங்கள், நான் இப்போ அரைச்சி காமிக்கிறேன். அந்த மெத்தடில் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். லைட்டாக பல்ஸ் மோடு விட்டாலே போதுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ எல்லா வெங்காயத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி எல்லா வெங்காயத்தையும் இதேமாரி அரைச்சி எடுத்தாச்சுங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இதுமாரி ஒன்றும் பாதியமாக குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணுங்க. 2 கிலோ அளவு வெங்காயம் எடுத்திங்கன்னா 1/4 கிலோ அளவு பூண்டு எடுத்துக்கணும். இப்போ பூண்டியை நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கணும். தண்ணி சேர்க்காம தான் அரைக்கணுங்க. இப்போ அரைச்ச பூண்டியை நம்ம வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்துருக்கோங்க. அதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. அடுத்து 100 கிராம் அளவு கடுகு சேர்த்துக்கலாங்க. அடுத்து 50 கிராம் அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து சீரகம் 50 கிராம் அளவு சேர்த்துக்கலாம். அடுத்து வெந்தயம் 50 கிராம் அளவு சேர்த்துக்கலாங்க. அடுத்து பெருஞ்சீரகம் 25 கிராம் அளவு சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு கைப்பிடி அளவு உப்பு சேர்த்துருக்காங்க. உப்பு சேர்த்திங்கன்னா 1 வருஷம் ஆனாலும் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அதனால தான் நம்ம உப்பு சேர்க்குறோம். அடுத்து ஒரு 2 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கண்டிப்பாக கையால் கலக்கக்கூடாது. இதுமாரி ஒரு கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் பூண்டு பருப்புலாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதனால் நல்லா கலந்து விட்டுக்கணுங்க. இந்த வடகம் மீன் குழம்பு, காரக்குழம்பு, கூட்டு தாளிக்கிறதுக்கு, கீரை தாளிக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 2 நாள் நல்லா ஊறட்டுங்க. 2 நாளைக்கு நம்ம இதில் கையை வைக்கக்கூடாதுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது. 2 நாள் நல்லா ஊறட்டுங்க. 2 நாள் கழித்து பார்க்கலாம். 2 நாள் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க. வெங்காயம் பருப்புலாம் அந்த வெங்காய தண்ணியிலே நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதை நல்லா காய வச்சுக்கலாங்க. முக்கியமாக வடகம் காய வைக்கிறதுக்கு நம்ம பிளாஸ்டிக் ஷீட்டு இல்லைன்னா தாம்பழத்தட்டு தாங்க யூஸ் பண்ணணும். வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியில் நம்ம இறங்கிடும். அதனால் நம்ம பிளாஸ்டிக் ஷீட்டு இல்லைன்னா தாம்பழத்தட்டு தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். வெயில் நல்லா அடிச்சதுன்னா 1 நாள் காய்ஞ்சாலே போதுங்க. அப்படி இல்லைன்னா 2 நாள் நல்லா காய வச்சுக்கோங்க. ரொம்ப ட்ரையாக காய்ஞ்சிடக்கூடாது. தொட்டு பார்க்கும்போது ஈரப்பதம் இல்லாமல் இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா காஞ்சிருக்கணும். இதுமாரி உருண்டை பிடிச்சிங்கன்னா உருண்டை பிடிக்கிறதுக்கு வரணும். அந்த பதம் வரைக்கும் நம்ம காய வைக்கணும். ரொம்ப காய வச்சிடக்கூடாது வெயிலில். இந்த பதம் வந்திங்கன்னா நம்ம 1 நாள் காய வச்சாலே போதும். வெயில் சரியாக இல்லைன்னா 2 நாள் காய வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்தது இதில் என்னென்ன பொருள் சேர்க்குறதுன்னு பார்க்கலாம். 50 கிராம் அளவு விளக்கெண்ணெய் எடுத்துருக்கோங்க. முக்கியமாக இந்த எண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ணணும் வடகம் செய்கிறதுக்கு. 50 கிராம் அளவு விளக்கெண்ணையும் 50 கிராம் அளவு நல்லெண்ணையும் எடுத்துருக்கோங்க. ஆக மொத்தத்தில் 100 கிராம் அளவு எண்ணெய் எடுத்துருக்கேன். இப்போ 2 எண்ணெயும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு வடவத்தில் நம்ம சேர்த்துக்கலாங்க. இந்த எண்ணெயை சேர்த்த பிறகு தான் நம்ம உருண்டை பிடிச்சி வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். எண்ணெயை இதுமாரி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஒரே டைமில் நம்ம எண்ணெய் சேர்த்துடக்கூடாது. எண்ணெய் எல்லா இடத்துலையும் நல்லா பரவணும். அந்தமாரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம எல்லா எண்ணெயும் கலந்து விட்ட பிறகு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வடக உருண்டை வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன சைஸாக எடுத்திங்கன்னா 1 வாரம் காய்ஞ்சாலே போதும். அதுவே நான் இப்போ செய்கிற அளவு எடுத்திங்கன்னா ஒரு 15 நாளாச்சும் நம்ம காய வைக்கணுங்க. இப்போ நான் உருண்டை பிடிச்சி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா ஒரு கைப்பிடி அளவு நான் வடகத்தை எடுத்துருக்கேங்க. இந்த வடகத்தை எடுத்து நல்லா கையால் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா உருண்டை பிடிக்கணுங்க. அழுத்தம் கொடுத்தா தான் நல்லா உடையாமல் கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு உருண்டை பிடிக்கிறதுக்கு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் எடுத்துக்கோங்க. எதுக்காக நம்ம உருண்டை பிடிச்சி வைக்கிறோன்னா அந்த ஃப்ளேவர் ரொம்ப நாள் வரைக்கும் இருக்கும் அந்த வடகத்தில். அதுவே நம்ம உதிரியாகவும் காய வச்சு எடுத்து வைக்கலாம். ஆனால் அந்த அளவுக்கு ஃப்ளேவர் இருக்காது. அதனால தான் நம்ம உருண்டை பிடிச்சி வைக்கணும். சில பேருக்கு உருண்டை பிடிக்க வரலன்னா நம்ம உதிரியாகவே காய வச்சு ஒரு டப்பியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அடிக்கடி ஓப்பன் பண்ணாமல் பார்த்துக்குங்க.
நான் பிடிக்கிற உருண்டை சைஸு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து ஒரு 15 நாள் நல்ல வெயிலில் காய வைக்கணுங்க. இதுவே நீங்கள் சின்ன சைஸ் உருண்டை பிடிச்சிங்கன்னா ஒரு வாரம் காஞ்சா போதும். ஒரு 7 நாள் அல்ல 5 நாள் காஞ்சா போதுங்க. இப்போ எல்லா உருண்டையும் நம்ம உருட்டி எடுத்தாச்சுங்க. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 12 உருண்டை கிடைச்சிதுங்க. இப்போ வடகத்தை ஒரு 10லேருந்து ஒரு 15 நாள் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாங்க. 15 நாள் கழித்து நான் பார்க்குறேன், நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம காய வச்சு எடுத்து வச்சிங்கன்னா 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. நம்ம வெளியேயும் வைக்கலாம், இல்லை ஃப்ரிட்ஜ்லேயும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க. நம்ம தாளிப்பு வடகம், கஞ்சி வத்தல், ஜவ்வரிசி வத்தல், முறுக்கு வத்தல், மோர் மிளகாய், ஊறுகாயெல்லாம் நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோங்க. வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.